அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். A particle moves along a straight line in which a way that after t seconds the distance from the origin is s is equal to 2t square plus 3t plus 2t square plus 3t meters கொடுத்துருக்கு. Find the first question, find the average velocity between t is equal to 3 and t is equal to 6 seconds. அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி t is equal to 3 and t is equal to 6 செகண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். s is equal to s of t, சரிங்களா? s of t is equal to 2t square plus 3t. இது டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t கொடுத்துருக்காங்க. இப்போ டீக்கு 0 போட்டால் டிஸ்டன்ஸும் 0 தான் வரும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் டைம். ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி between t is equal to 3 and t is equal to 6. அதாவது t is equal to 0 இருக்கட்டும், இப்போ 3, அடுத்து t is equal to 6. இந்த டிஸ்டன்ஸுக்கு இது t டிஸ்டன்ஸில் வெலாசிட்டி என்ன, அடுத்து இதில் வெலாசிட்டி என்ன, ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வெலாசிட்டிக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி equal to s of b, ஃபைனல் இது ஏன்னு வச்சுக்கணும், இது பின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபைனல் இது s of b மைனஸ் s of a பை b மைனஸ் a. எதுக்கு இந்த s of bனா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அடுத்து s of aனா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளோ. அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த டயத்தை என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணிடணும். சரிங்களா? அது எதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா, உனக்கு ஃபிசிக்ஸில் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது வெலாசிட்டி வேணும்னா டிஸ்டன்ஸு பை டைம் போட்டால் போதும். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, சரிங்களா? எஸ் ஆஃப் பியில் டிஸ்டன்ஸ் என்ன, அப்புறம் எஸ் ஆஃப் ஏல டிஸ்டன்ஸ் என்ன. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அடுத்து டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, பி மைனஸ் ஏ. இங்கே வந்து 6 மைனஸ் 3ன்னு வரும். அப்போ எஸ் ஆஃப் பிங்கிற இடத்துல நம்ம என்னதுன்னா எஸ் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும், மைனஸ் எஸ் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும், பை 6 மைனஸ் 3. அப்போ எஸ் ஆஃப் 6 எவ்வளவு, எஸ் ஆஃப் 6 எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த ஃபார்முலாலாம் தூக்கணும். எஸ் ஆஃப் டி தான் இது. அப்போ எஸ் ஆஃப் 6னா 2 இன்ட்டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 6. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 3 6 ஸ்கொயர் எவ்வளவு, 36 ப்ளஸ் 6 3 18. அப்போ இது 72 ப்ளஸ் 18 எவ்வளோ வரும், 90ன்னு வரும். இது எஸ் ஆஃப் 6. அடுத்து எஸ் ஆஃப் 3 என்ன வரும், எஸ் ஆஃப் 3னா அதே தான் 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 3. சரியா? அந்த எஸ் ஆஃப் 3னா இந்த எஸ் ஆஃப் டி. அப்போ இங்கே 3 போடணும், இங்கே 3 போடணும். அப்போ என்ன வரும், இங்கே 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் எவ்வளவு, 9 ப்ளஸ் 9. அப்போ 18 ப்ளஸ் 9 எவ்வளோ வரும்னா 27. அப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ் ஆஃப் 6 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 90 மைனஸ் எஸ் ஆஃப் 3 எவ்வளவு, 27 டிவைடட் பை 3. அப்போ இதில் வரும் 63 வருமா, பை 3. இதை அடிச்சு கொடுத்துட்டா 21. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம், அதானே வெலாசிட்டினால டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பை டைம் என்னதுக்கு, டைம் வந்து 3 is equal to 3 செகண்ட்ஸு 6 செகண்ட்ஸ் கொடுத்தா செகண்ட்ஸ். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி is equal to 21 மீட்டர் பர் செகண்ட். சரியா? இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ். அந்த டைமுக்கு, அதாவது t is equal to 3 அந்த டயத்தில் என்னது வெலாசிட்டி, இன்ஸ்டன்ட் என்ன, அந்த ஸ்பாட்டில் என்ன டைம் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அற்று t is equal to 3 என்ன, அடுத்து t is equal to 6 என்ன. சரிங்களா? t is equal to 3 என்ன, t is equal to 6 என்ன. அப்போ வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், 2t square plus 3t.
அப்போ இதில் என்ன பண்ணணும்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ ds பை dt, அதாவது இது எஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். 2 இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி கொண்டு வந்து ஒன்றை குறைக்கணும். அப்போ என்ன வரும் 2t ப்ளஸ் 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 தான். அப்போ என்ன வரும் நீங்கள் 4t ப்ளஸ் 3. அப்போ எஸ் ஆஃப் டி எஸ் டேஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4t ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. இது டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஆக்சிலரேஷன் வரும். சரிங்களா? எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம், எஸ் டேஸுங்கிறது வெலாசிட்டி, எஸ் டபுள் டேஷ் இன்னொரு டிஃப்ரென்ஸ்னால் அது ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். சரியா? ஆக்சிலரேஷன். அப்போ எஸ் டேஷ் ஈக்குவல் டு 4t ப்ளஸ். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t is equal to 3 என்ன, t is equal to 6 என்ன. அப்போ when t is equal to 3 எஸ் டேஷ், அதான் எஸ் டேஷ் ஆஃப் டி, இதில் டி இருக்குது. சரியா? அப்போ எஸ் டேஷ்னா 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 3. அப்போ 12 ப்ளஸ் 3 எவ்வளவு 15. அதே மாதிரி when t is equal to 6, அப்போ எஸ் டேஷ் என்ன 4 இன்ட்டு 6 ப்ளஸ் 3. அப்போ 24 ப்ளஸ் 3, அப்போ 27. இது வெலாசிட்டி தான். வெலாசிட்டி என்ன யூனிட்டு, டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன மீட்டர் பர் செகண்ட்ஸ். இதுக்கு என்ன தான் மீட்டர் பர் செகண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.